வணக்கம் மக்களே, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? நான் சொல்கிறது அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு தண்ணி இருக்காது மக்களே, சரிங்களா? இன்னொரு ஊரில் தான் போய் தண்ணி தூக்குவாங்க. அப்போ சில்வர் பானை இருக்காது, சில்வர் தட்டு இருக்காது, சில்வர் செம்பு இருக்காது, பித்தளை குடமோ பித்தளை எதுவுமே இருக்காது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் மண் சட்டி இருக்குது பாருங்களா, மண் சட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மண்ணில் செய்வாங்கல்ல, இப்போ இருக்குது பாருங்கள் மண் சட்டி. அதுதான் அப்போதைக்கு ஃபேமஸானது. அது எடுத்துக்கிடுவாங்க. அப்புறம் தட்டு வந்தீங்கன்னா அலுமினியம் தட்டு, அலுமினியம் குழம்பு பாத்திரம், அலுமினியம் சோத்து பாத்திரம், அலுமினியம் கரண்டி, கொட்டாச்சியில் கரண்டி வச்சுருப்பாங்க. இதுதான் அப்போ உள்ள வாழ்க்கை. அப்போ ஒரு குடம் வாங்க கூட முடியாது. எல்லாமே அந்த மண் சட்டியில் தான் போய் தண்ணியெல்லாம் இன்னொரு ஊரில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு. ஏன்னா மழை பெய்யும், தண்ணி கிடக்கும், ஆற்றுல தண்ணி கிடக்கும், அதில் குளிப்பாங்க, துவைப்பாங்க, எல்லாமே அதில் தான் பண்ணிக்குவாங்க. நல்ல தண்ணி வரும் பைப்பில். நல்ல தண்ணின்னா உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு உப்பு தண்ணி தான் அடி பைப்பில் வரும். அது குடிக்க முடியாது, குழங்க தான். ஆனால் குடிக்கிறதுக்கு வேறு ஊரில் போய் 2 குடம் போட்டு, இடுப்பில் 1, தலையில் 2 குடம் போட்டு குடிக்க கொண்டுட்டு வருவாங்க மக்கள். அதே மாதமாக இருக்கிறவங்களும், அந்த காலத்தில் வயிற்றுப்பிள்ளக்காரவங்களாக இருக்கிறவங்களும் போய் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. அது ஏன் அவங்களுக்கு அங்கே போய் தூக்கிட்டு வராங்கன்னா, குடி தண்ணி யார் வீட்லேயும் இருக்காது. அந்த காலத்தில் குடி தண்ணி வீட்டில் இருக்காது. அப்போ பொழுதோடு என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா 6 மணிக்கு தான் வருவாங்க தண்ணி தூக்கிட்டு. அதே போல் காலையிலேயும் 5 மணிக்கு போயிடுவாங்க. அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே செட்டாக போவாங்க. போய் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு மட்டும். எத்தனை குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 பேர் 2 பேர் போயிடுவாங்க. இப்போ வீட்டுக்கும் தண்ணி இருக்குது, வீட்டுக்கும் கிணறு இருக்குது, பைப் இருக்குது. இந்த வாழ்க்கை இப்போ சொகுசாக இருக்கிற வாழ்க்கை அப்போ இருக்காது. அப்போ என்னன்னாங்க, ஒரு தலைவலின்னா கூட அவங்களால முடியாது. இப்போ சொல்கிறோம் பாருங்கள், பால் காப்பி. அப்போ கூட அந்த பால் கொஞ்சம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, பாக்கெட் பால் கிடைக்காது, பசும்பால் தான். எருமை மாட்டுப்பால், பசும்பால் தான் கிடைக்கும். அது ஏன் கிடைக்குன்னா, எல்லார் வீட்லேயும் ஆட்டுப்பால், மாட்டில் பிடிச்ச அதுதான் அவங்களுக்கு மெயினாக இருக்கும். எல்லார் இடத்துலையும் போய் ஊற்றுவாங்க, பால்லாம் கறந்து ஊற்றுவாங்க. அதில் தான் காப்பி போடுவாங்க, சுக்குமல்லி காப்பி போடுவாங்க, ஏலக்காய் காப்பி போடுவாங்க, எல்லாமே இருக்குது. எல்லாமே அப்போதைக்கு போட்டு குடிப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளது தான் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு எல்லாமே இப்போ அப்படியெல்லாம் ஒரு காலத்தெல்லாம் தாண்டி இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்கிறோம், சரிங்களா? ஆனால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாக யாராவது நினச்சும் பார்க்குறதில்ல. ஆனால் இது ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அப்போ உள்ள மக்கள்லாம் என்னோடய வீடியோவில் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த காலத்தை நினைவுபடுத்துகிறோமான்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியலை, எனக்கு எடுத்து உங்களுக்கு காட்ட தெரியல. அதில் அந்த காலத்து நினைவுகளை அற்புதம்னு எனக்கு போட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமாக நீ போட்டிருக்க வீடியோ, உன்னோட வீடியோ பூரா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐயா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஐயாவுக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் பின்னாடி நம்ம நோக்கி போனோம்னா எவ்வளவோ நம்ம பார்க்கலாம். பின்னாடி இந்த வாழ்க்கை அவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழாமல் விட்டுட்டோம். இப்போ இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா சொல்லுங்கள்? இப்போலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கையெல்லாம். நன்றி, வணக்கம்.